அதியன் தமிழ் டாக்கீஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ், மமிதா பைஜு, கருணாஸ், கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கரை இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் ஒரு திருடரா நடிச்சிருக்கிறாரு. திருடர் தான் அவரோட வேலையே. படம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வீட்டுல திருடுறாரு. அப்படி திருடும் போது பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து திருடுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிளான் பண்றாரு, இருக்கிற எல்லா கேஸையும் இவன் மேல தூக்கி போடுறா. நான் ஒரு பெரிய குற்றவாளி பிடிச்ச மாதிரி நாளைக்கு காமிச்சுக்கணும். நாளைக்கு பேப்பர்ல ஒரு பெரிய ஹெட்லைனா என் பேர் தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிற தனுஷ் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தாக்கிட்டு அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஆந்திரா ஓடிடுறாரு. ஆந்திரா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தனுஷும் மமிதா பைஜு தான் அவங்களோட ஒய்ஃப். ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அப்ப சொல்லுவாரு தனுஷ், இப்படியே நம்ம எத்தனை நாளைக்கு தான் மாநிலமா ஓடிக்கிட்டே இருக்க முடியும். நம்மளாம் ஒரு ஹோட்டலை ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்சியரை போய் பாக்குறாங்க. அதுக்கு அந்த ஃபைனான்சியர் ஏதாவது ஷூரிட்டி கொடுங்க, உங்களுக்கு நிலமாவது இருக்கா அப்படின்னா தானே நான் உங்களை நம்பி பணம் கொடுக்க முடியும் அப்படின்றாரு. அப்பதான் தனுஷ் சொல்றாரு, எனக்கு சொந்த ஊர்ல ஒரு 7 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு அந்த ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாரு. இவரோட அப்பா தான் கே.எஸ். ரவிக்குமார். இவருக்கு ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதாவது 16 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்தவர் தான் தனுஷ். 16 வயசுலயே அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுல கேட்டிருக்காரு. அப்ப சின்ன பையன் இவன் எப்படி நம்பி பணம் கொடுக்கறதுன்னு கே.எஸ். ரவிக்குமார் பணம் கொடுக்கல. அந்த கோவத்துல அவர் வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை தூக்கிங்கன்னு வீட்டை விட்டு ஓடி வந்தவர் தான் இந்த தனுஷ் 16 வயசுல. திருப்பி இப்ப போறாரு. இப்ப போயிட்டு பணம் கேட்கறதுக்காக தான் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுக்கிறதுக்கு தான் போறாரு. அது கே.எஸ். ரவிக்குமார் தெரியாது. ஒரு கட்டத்துல தான் தெரிய வரும். அப்படி போயிட்டு இவர் ஒரு கட்டத்துல தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, டிராக்டர் வாங்கியிருக்கிறாங்க. ஊர்ல நிறைய விவசாயிங்க டிராக்டர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த டிராக்டர் வாங்குறதுக்கு ஒரிஜினல் பத்திரம், அவங்களுக்கு அந்த நிலத்தோட ஒரிஜினல் பத்திரம் எல்லாமே அந்த பேங்க்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை கே.எஸ். ரவிக்குமார் தனுஷ் கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஷாக்கா வராரு. ஏன்னா இந்த ஒரிஜினல் பத்திரத்தை திருடின்னு வரதுக்கு தான் ஊருக்கே போனாரு. அப்பதான் கே.எஸ். ரவிக்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி உலக போர் நடந்து நிக்குது, ஈரானுக்கு ஒரு நாடுக்கு நடந்து நிக்குது, அதெல்லாம் ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, எங்களால வாங்கின இஎம்ஐ கூட கட்ட முடியல, பேங்க்குக்கு அந்த டிராக்டர் வாங்கின இஎம்ஐ கூட கட்ட முடியல, அதுக்கு டீசல் கூட வாங்கி ஊத்த முடியல, அந்த நிலைமையில இருக்கிறோம், பத்திரத்தை வேற அடமானம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு பேங்க்ல. இதை கேட்ட உடனே தனுஷ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா பத்திரத்தை எடுத்து தான் வந்தோம், இங்க இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல இருந்து ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கினாரா வாங்கலையா, இல்ல எல்லாருக்கும் பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரா, எல்லா விவசாயிகளுக்கும் பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த கரை படம். உண்மையிலேயே ஒரு முறை கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்குது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேங்கை ஏதோ ஒரு அக்யூஸ்ட், பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. உண்மையிலேயே பேங்க் அப்படி கிடையாதுங்க. பேங்க் தான் கிடையாது. பேங்க் அதோட வேலையை தான் செய்யுது. இப்ப எல்லா பேங்க்குமே பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல தான் இருக்குது. அது கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரிதான், பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரிதான், என்ன ஒரு நான் பினான்சியல் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரிதான். இப்ப முத்தோடு, மணப்புறம் எவ்வளோ இருக்குது, இல்ல முத்தூட் ஃபின்கார்ப் எவ்வளோ இருக்குது, நான் பினான்சியல் ஆர்கனைசேஷன், நான் பேங்கிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்களோட வேலையை தான் செய்யறாங்க. இப்ப கிரெடிட் கார்டு வேணுமான்னு தான் கேட்பாங்க. வேணும்னா வாங்குங்க, உங்களை யாரும் திணிக்க போறது இல்லை. வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ற பணத்தை கட்டணும். கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த மாதிரி பேங்க் இதுல டிராக்டர்ல யாரும் வாங்குங்கன்னு சொல்லி போய் எல்லாரோட வாயை திணிக்கல இல்ல. அந்த மாதிரி ஏதோ மிகப்பெரிய பேங்க் ஒரு குற்றவாளிகளா காமிச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ கொடுத்த லோனை வாங்குறதுக்கு கொஞ்சம் பண்ணுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் அடமெண்டா கேட்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த அளவுக்கு பேங்க் குற்றவாளிகளா காமிக்கிறது ரொம்ப தப்பா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வேணும் தானே லோன் வாங்குறீங்க, வாங்குறது நம்ம கட்டி தானே ஆகணும். ஒரு சின்ன லோனா இருந்தாலும் சரிதான், 5000 ரூபாய் லோனாலும் சரிதான், 10,000 ரூபாய் லோனா இருந்தாலும் சரிதான், 1,00,000 ரூபா லோனா இருந்தாலும் சரிதான், அது கல்வி கடனா இருந்தாலும் சரிதான், அது எந்த கடனா இருந்தாலும் சரிதான். பேங்க்ல போயிட்டு நீங்க வேணும்னு தானே வாங்குறீங்க, அதை நம்ம கட்டி தானே ஆகணும். அதை பேங்க் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப தப்பா தான் தோணுது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்றேனே. இப்போ முத்தூட்டு மணப்புறம் இருக்கு. சரி, மணப்புறமே போறீங்கன்னு வச்சுக்கோமே. மணப்புறம் கோல்ட் லோன்ல போயிட்டு நீங்க நகை வைக்கிறீங்க, 1 பைசாவில் வைக்கிறீங்க. மாசம் மாசம் நீங்க வட்டி கட்டினீங்கன்னா தான் அது 1 பைசாவில் இருக்கும். 1 மாசம் வட்டி கட்டல, உங்களோட வட்டி பாத்தீங்கன்னா 1 பைசால 1.25 பைசாவுக்கு போயிடும். நீங்க 2வது மாசமும் இன்ட்ரெஸ்ட் கட்டல, நீங்க வாங்கின அந்த அமௌண்ட்டுக்கு 2வது மாசமும் இன்ட்ரெஸ்ட் கட்டல, 1.5 ரூபாய் ஆயிடும். 3வது மாசம் நீங்க வட்டி கட்டல, 1.25 ஆகும். 4வது மாசம் 2 ரூபாய் ஆகும், 2.25, 2.5, 2.25, 3, 3.25, 3.5, 3.25, 4 பைசா வரைக்கும் போகும்.
சரிங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஒரு லோனு நம்ம வாங்கிட்டாலே, நம்ம ஒரு பேங்க்ல ஒரு லோனை நம்பி நம்ம சைன் போட்டுட்டோம்னாலே ஜென்யூனா இருக்கிறவங்க தான் அதை பண்ணணும். சும்மா பேருக்குன்னு வாங்கிட்டு கட்டலைன்னா அதை கட்டலைன்னா பேங்க் நம்ம குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால சொல்ல வர, பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்காங்க. எந்த பேங்க்கும் அப்படி இல்லை. பேங்க் வந்து அதனோட கடமையை தான் செய்யுது. லோன் வாங்கினா அது கட்ட வேண்டியது மக்களோட, லோன் வாங்கினவங்களோட கடமை தான். உங்களால முடியும்னா லோன் வாங்க, கட்ட முடியும்னா லோன் வாங்குங்க. கட்ட முடியலையா நீங்க பார்கெயின் பண்ணுங்க. பார்கெயின் பண்ணி என்னால கட்ட முடியல, செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. என்னால இவ்வளவுதான் கட்ட முடியும். 1,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க, ஒரு கட்டத்துல வந்து பேங்க் வந்து ஆஃபர் கொடுக்கும். அந்த மாதிரி ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணியாவது செட்டில்மெண்ட் பண்ணியாவது க்ளோஸ் பண்றதுக்கு பாருங்க. அது கூட பண்ண முடியாம பேங்க்கை குறை சொல்றதுன்றது ரொம்ப வேஸ்ட். உண்மையிலேயே கரை வந்து பேங்க் வந்து ஒரு கரை மாதிரி வச்சிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பேங்க் அதனோட கடமையை தான் செய்யுது. கரை எனிவே நீங்க ஒரு முறை பார்க்கலாம். பேங்க் குறை சொல்றதுதான் ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.